அடுத்தது யார்? ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ல் ராகு, 4ல் கேது. 10ல் ராகு வந்து 4ல் கேது வருகிறது. இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர்லாம் பார்த்துக்கணும். குலதெய்வத்தை முக்கியமாக பார்க்கணும். பெண் தெய்வ வழிபாடு, அது எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் கும்பிட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா பேப்பர் போட்டுட்டு வரேன்லாம் பேசக்கூடாது. வேலையில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேப்பர் போட வச்சுருவாங்க. நீதானப்பா சொன்ன போட்டுருன்னுவாங்க. தயவுதாட்சணை இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதனால் சனியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. 2.5 ஆண்டு காலம் சனி அற்புதமாக இருக்கிறச்ச ஏதாவது வேறு தொழிலோ, வேறு வியாபாரமோ, வேறு இதுவோ, கூட்டு தொழிலேருந்து தனிப்பட்ட தொழிலோ தொடங்கிட்டு பண்ணுங்க. அனுகூலம் ஏற்படும். செல்வாக்குகள் கூடும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். பதட்டம் குறையும். அதனால் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அதே சமயம் மாற்று தொழிலெலாம் கற்றுக் கொடுப்பார். ஏற்கனவே ஒரு ஃபீல்டில் ஒரு போர் அடிச்சிருக்கோம். படித்த ஃபீல்டு இல்லாமல் படிக்காத ஃபீல்டு, தெரிஞ்ச ஃபீல்டு இல்லாமல் தெரியாத ஃபீல்டை கற்றுக் கொடுப்பார். பெரிய உயரத்துக்கு கொண்டு போவார். அனுகூலமான அமைப்பு தரும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. அதனால் டக்குன்னு அனுகூலமாக இருக்கும். விசிட்டிங் கார்டு போட்டுக்கூடிய அளவுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வேறு லெவல். ஒரு விசிட்டிங் கார்டிலே 4-5 தொழில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்கள் விசிட்டிங் கார்டுக்கு மற்றவங்க மதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பெரிய அளவுக்கு அனுகூலம் எல்லாமே ஏற்படும். வார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனம். யாருக்கும் ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அவர் இப்படி அதெல்லாம் பேசாதீங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. ரத்த பந்தத்துக்கும் தேவையில்லாத, அதை ரத்த பந்தம்னா ஊர் சொந்தம், பெரியப்பா பெரியம்மா அது மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உறவு கொஞ்சம் உஷாராக இருங்க. திடீர்னு உங்களுக்கு வச்சு செஞ்சுருவாங்க அவங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டேன், நான் இவ்வளோ செஞ்சேன் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வரும். பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசி யார்? இந்த ராகு கேது ரிஷபம்.